ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி ஏஸ்தி கிரேட் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். ஓகேங்களா? ஒரு சொல்லோட பல பொருட்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பல சொற்கள் என்ன மீனிங்ல, என்ன பொருட்கள்ல கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். ஓகேங்களா? இதுல ஒரு பொருளுக்கு பல்வேறு சொற்கள் காணப்படுதல் மொழியின் வளத்தை காட்டும். ஓகேங்களாங்க? ஸோ அதே மாதிரி சொற்கள் பயன்படுத்தும் இடத்திற்கு ஏற்ப பொருட்கள் தரும். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஓகேங்களா? கீழே கொடுத்துருக்கிறோம். அதுல ஒரு சொற்களின் விரிவை மேலும் எடுத்துக்காட்டும். நாம் பயன்படுத்தும் பொழுது மொழி வளம் பெருகும். ஓகேங்களாங்க? ஸோ அதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிளை இன்னைக்கு நம்ம ஓனா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அழகு. அழகுனா என்ன பொருள்கள்லாம் இருக்குன்னா, பொலிவு, எழில், வனப்பு, இது எல்லாமே அழகு அப்படிங்கிற ஒரு பொருளை தான் தரும். ஓகேங்களாங்க? அதே மாதிரி இரக்கம் அப்படின்னாலும் அதுல அருள், பரிவு, கருணை, ஓகேங்களா, அது எல்லாமே இரக்கம் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளிக்கு என்னென்ன சொற்கள்லாம் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தத்தை, சுகம், கிள்ளை, ஓகேங்களா, இது எல்லாமே கிளியை குறிக்கக்கூடிய சொல்கள். ஓகேங்களாங்க? அதே மாதிரி மலை அப்படிங்கிற சொல்லி எதெல்லாம் குறிக்குன்னு பாத்தீங்கன்னா, வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, ஓகேங்களா, இது எல்லாமே மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். ஓகேங்களா? மலைக்கு வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. அதே மாதிரி கதிரவனுக்கும் ஆதவன், பகலவன், ஞாயிறு, இது எல்லாமே கதிரவனையும் குறிக்கக்கூடிய சொற்கள் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதே மாதிரி இந்த அலுவம், வங்கம், இதுவும் இயம்பினான் பயின்றால், இதுவும் அன்ன, மான, கூர், களி, இது எல்லாமே என்ன குறிக்கும், எந்த சொல்ல குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கீழே பார்க்கலாம். திரி சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு துரிசல் எனவும் இரு வகையாக வகைப்படுத்தலாம். ஓகேங்களா? அதுல அம்பி, வங்கம், நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரு பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் என்பர். அதே மாதிரி இங்க பாருங்க, இதழ் என்னும் சொல்லில் பூவின் இதழ், உதடு, கண், இமை, பனையோடு, நாளிதழ். ஓகேங்களாங்க? ஸோ இந்த இதழ்ங்கிறது எதெல்லாம் குறிக்குன்னு பாருங்க, இதழ், உதடு, கண், இமை, அதே மாதிரி பனையோடு, நாளிதழ், இது எல்லாமே இதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆகிய பல பொருட்களை தருவதால் இது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. ஓகேங்களாங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள்ல கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு ஒன் பை ஒன்னா ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஸோ காடுங்கிற ஒரு சொல்லுக்கு என்னென்ன சொற்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க. கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அலுவம், இயவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், படுக்கை, கணையம், இது எல்லாமே காடுங்கிற சொல்லதான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் இயர் குரூப் 4ல இந்த கானகம் அப்படிங்கறத வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களாங்க? ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ காடுக்கு இத்தனை சொற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இது கடல். கடலுக்கு என்னென்ன சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா, புணரி, ஆழி, சாகரம், சமுத்திரம், பவ்வம், வேலை, முன்னீர், நீராளி, பெருநீர், இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். ஓகேங்களா? இதுல டிஎன்பிசில எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, புணரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துட்டு இந்த சைடு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் களம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே பொருத்தமான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கடல், கப்பல், இது எல்லாமே பொருத்தமான இணையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுதான் இந்த டிஎன்பிசில அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கடலுக்கு இங்க என்னென்னலாம் சொற்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புணரி, ஆழி, சாகரம், சமுத்திரம், பௌவம், வேலை, முன்னீர், நீராளி, பெருநீர். ஓகேங்களாங்க? அதே மாதிரி கப்பலுக்கு என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, பங்கம், மிதவை, பன்றி, ஓடம். ஓகேங்களா? இது எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய சொற்கள். ஓகேங்களாங்க? ஸோ அந்த தோணி, வங்கம், அம்பி, திமில், களம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நாவாய், படகு, பரிசில், புனை எல்லாமே. இதே மாதிரி ஆறு அப்படிங்கிற சொல்லுக்கு எத்தனை சொற்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓர் எண். ஓகேங்களாங்க? ஸோ ஆறுங்கிறது ஒரு
நம்பர். அதே மாதிரி இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு. அதே மாதிரி ஆறுனா வழி, தனி அப்படின்னு சொல்லிட்டும் சொற்கள் உண்டு. ஆறுக்கு வழி, தனி, இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு, ஓர் எண். அதே மாதிரி யானைக்கு என்னென்ன பெயர்கள் சொற்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கயம், வேலம், களிறு, பிளிறு, கலபம். ஓகேங்களாங்க. கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அணுவமை, ஆணை, இபம். ஓகேங்களாங்க. இபம், ரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். ஓகேங்களா. இது எல்லாமே யானையை குறிக்கக்கூடிய சொற்கள். இபம், ரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். ஓகேங்களா. அதே மாதிரி கடி அப்படிங்கிற சொல்லுக்கு என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடினா மனம், காவல், விரைவாக, கூர்மையான, வாசனை, கடித்தல், சிறப்பு, களிப்பு, அச்சம். ஓகேங்களா. இது எல்லாமே கடிங்கிறத தான் சொல்லுது. நெக்ஸ்ட் மிகுதி அப்படின்னா உரு, தவ, நனி. இது எல்லாமே மிகுதிங்கிற சொற்களுக்கு. அதே மாதிரி ஓவியம். ஓகேங்களாங்க. ஸோ ஓவியத்துக்கு என்னென்னலாம் சொற்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இது எல்லாமே ஓவியத்தை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அதே மாதிரி ஓவியம் வரைபவரோட குறிக்கக்கூடிய பல சொற்கள் பாருங்க. கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓகேங்களாங்க. சித்திரக்காரர், வித்தகர். இது எல்லாமே ஓவியம் வரைபவரோட குறிக்கக்கூடிய சொற்கள். அதே மாதிரி ஓவிய கூடத்துக்கு என்னென்னலாம் சொற்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இது எல்லாமே ஓவிய கூடத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி அருள், அருளோட வேறு சொற்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா இரக்கம், கருணை, தயவு, கிருபை, அபயம். இது எல்லாமே அருள் அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி வீடு அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா அகம், இல், இல்லம், உறையுள், கிருகம், மனை. ஓகேங்களா. இது எல்லாமே வீடுங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி அறிவு அப்படிங்கிற சொல்லுக்கான வேறு சொற்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம். இது எல்லாமே அறிவு அப்படிங்கக்கூடிய சொற்களை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். இதே மாதிரி உணவுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாரம், உண்டி, போஜனம், ஊன், அடிசில், தீனி. இது எல்லாமே உணவுங்கிற சொல்லுக்கான வேறு சொற்கள். ஓகேங்களாங்க. அதே மாதிரி தாமரை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தாமரைக்கான வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கயம், கமலம், அம்புயம், முளரி, புண்டரிகம், சரோகரம், தாமரை, பூ, தாவுகின்ற மான். ஓகேங்களாங்க. இது எல்லாமே தாமரையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். ஓகேங்களாங்க. இது மறை. ஓகேங்களாங்க. மறை. அதே மாதிரி அரி அப்படிங்கிற சொல்லுக்குரிய வேறு சொல்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமால், அறிதல், சிங்கம், வண்டு. ஓகேங்களாங்க. சிங்கம், வண்டு. இது எல்லாமே அரி அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி ஆழம், இதோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விடம், ஒரு மரம், மழைநீர், அம்புக்கூடு. ஓகேங்களாங்க. இது எல்லாமே ஆழம்ங்கிற சொற்களுடைய வேறு சொற்கள். அதே மாதிரி கண்டம்ங்கிறதுக்கான வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து, ஆபத்து, நிலப்பெரும் பிரிவு. ஓகேங்களாங்க. இது எல்லாமே கண்டம்ங்கிற சொற்களுக்கான வேறு சொற்கள். அதே மாதிரி களம். ஓகேங்களா. களம்னா பாத்திரம், கப்பல், ஆபரணம். இது எல்லாமே களத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். நெக்ஸ்ட் பாருங்க சரம். சரத்தோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பு, அசையும் பொருள், பூமாலை. ஓகேங்களாங்க. அம்பு, அசையும் பொருள், பூமாலை. இது எல்லாமே சரத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி தாளம், இதோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பனை, நா, பூமி. ஓகேங்களாங்க. பனை, நா, பூமி. இது எல்லாமே தாளம்ங்கிறதோட வேறு சொற்கள். அதே மாதிரி பதி, இதோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசன், இடம், கணவன். அரசன், இடம், கணவன். இது எல்லாமே பதிங்கிற சொல்லோட வேறு சொற்கள்.
அதே மாதிரி பார் இதோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி, கற்பாறை, பார்த்தல். ஓகேங்களாங்க? பூமி, கற்பாறை, பார்த்தல் இது எல்லாமே பாருங்கிற சொல்லையோட வேறு சொற்கள். ஓகேங்களாங்க? இது எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி வலை, வலையோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கு, புற்று, வளைதல். ஓகேங்களா? இது எல்லாமே வலையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி அணி, அணி குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகு, நகை, வரிசை, அணிகலன், உடுத்து, அலங்காரம், ஆபரணம், ஒழுங்கு, படைப்பிரிவு, அணிதல். இது எல்லாமே அணிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். ஓகேங்களாங்க? அதே மாதிரி அகம், அகம்ங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளம், வீடு, இடம். இது எல்லாமே அகத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அம்பு, அம்பு குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கணை, மூங்கில், நீர், மேகம். இது எல்லாமே அம்புங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி அரங்கம், அரங்கத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடகசாலை, சபை, போர்க்களம், சோறு. ஓகேங்களாங்க? அரங்கத்தோட குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம்னா நாடகசாலை, சபை, போர்க்களம். அதே மாதிரி அன்னத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சோறு, ஒரு வகை பறவை. ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் அகம் இதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு, மனம், உட்பகுதி. ஓகேங்களாங்க? வீடு, மனம், உட்பகுதி. இதே மாதிரி அரவம். ஓகேங்களா? அரவத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளி, பாம்பு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒளி, பாம்பு ரெண்டுமே அரவத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி அலை, அலைங்கிற சொல்லோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் அலை, திரி. இது எல்லாமே அலையை குறிக்கக்கூடிய வேற்று சொற்கள், வேறு சொற்கள். அணை, அணை என்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா படுக்கை, தடுத்தல், தழுவு. இது எல்லாமே அணையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி அகல் இதோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கு, விளக்கு ஏற்றும் தானம். ஓகேங்களாங்க? நீங்கு, விளக்கு ஏற்றும் தானம். அதே மாதிரி அறை, அறையோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல், அடி, திரை, வீட்டின் பகுதி. ஓகேங்களாங்க? சொல், அடி, திரை, வீட்டின் பகுதி. இது எல்லாமே அறைங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி அடி இதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி, பாதம், அடித்தல். ஓகேங்களா? இது எல்லாமே அடிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி ஆற்றல், ஆற்றல்ங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லமை, திறமை. இது எல்லாமே ஆற்றலை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். நெக்ஸ்ட் ஆரம், ஆரத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை, சந்தனம். ஓகேங்களாங்க? ஆரத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை, சந்தனம். நெக்ஸ்ட் ஆடு இது குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகை விலங்கு, ஆடுதல். ஓகேங்களாமே? இதை ஆடு, ஆடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். நெக்ஸ்ட் ஆடி இதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, தமிழ் மாதம், கூத்தாடி. ஓகேங்களாங்க? அதே மாதிரி ஆறு இது ஏற்கனவே பார்த்தோம்ல, ஆறுங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எண், நதி, பலி. ஓகேங்களாங்க? இது எல்லாமே ஆறு அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். நெக்ஸ்ட் ஆவி, ஆவிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர், நீராவி, உயிரெழுத்து. ஓகேங்களாங்க? உயிர், நீராவி, உயிரெழுத்து. இது எல்லாமே ஆவிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். நெக்ஸ்ட் ஆழம், ஆழம்ங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை. ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை. இது எல்லாமே ஆழம்ங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். இதே மாதிரி இசை, இசை என்று சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா புகழ், இணங்கு, பண். இது எல்லாமே இசைங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். இதே மாதிரி இதழ், இதழுக்கு பூவிதழ், உதடு. இது எல்லாமே இதழ்ங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். நெக்ஸ்ட் இடி, அடுத்தது இடி அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதி சொல். இது எல்லாமே இடிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி இறை, இறைங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள், நீர் இறைத்தல். ஓகேங்களாங்க? கடவுள், நீர் இறைத்தல். இது எல்லாமே இறை. அதே மாதிரி இறை அதே மாதிரி ஒளிசை, உணவு. இதுவும் இறைங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் தான். நெக்ஸ்ட் ஈனா கொடு, பறவை, இறத்தல்,
அழிவு, இது எல்லாமே ஈங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். நெக்ஸ்ட் உரம். உரம்ங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எரு, ஞானம், மதில், வலிமை, இது எல்லாமே உரம்ங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி உடு. உடுங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உடுத்து, விண்மீன், ஓடக்கோள், அகமி. ஓகேங்களாங்க. உடுத்து, விண்மீன், ஓடக்கோள், அகமி, இது எல்லாமே உடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். நெக்ஸ்ட் உரை. அடுத்தது உரை அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் சொல், தேய். ஓகேங்களாங்க. சொல், தேய், இது எல்லாமே உரை அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். அடுத்த உரை. ஓகேங்களாங்க. இந்த உரையை சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னென்னா மேலுரை, வசி. ஓகேங்களா. உறைவிடம் சொல்லுவாங்களா, வசிப்பிடம், அதுதான் அந்த உரைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் உடுக்கையோட வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடை, ஒருவித இசைக்கருவி. ஆடை, ஒருவித இசைக்கருவியும் உடுக்கை என்ற சொல்லோட வேறு சொற்கள். அதே மாதிரி ஊதை அப்படிங்கிற சொல்லுக்கான வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தல், ஊதுகருவி, குளிர்காற்று. ஓகேங்களாங்க. பருத்தல், ஊதுகருவி, குளிர்காற்று, இது ஊதை அப்படிங்கிற சொல்லுக்கான வேறு சொற்கள். எகினம். எகினம் சொல்லுக்கான வேறு சொல் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னம், நீர்நாய், புளியமரம். ஓகேங்களாங்க. அன்னம், நீர்நாய், புளியமரம், இது எல்லாமே எகினம் அப்படிங்கிற சொல்லுக்கான வேறு சொற்கள். நெக்ஸ்ட் ஏறு அப்படிங்கிற சொல்லுக்கான வேறு சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளை, ஆண் சிங்கம், மேலை செல். காளை, ஆண் சிங்கம், மேலை செல் அப்படிங்கிறதுக்கான வேறு சொல் ஏறு. ஓகேங்களாங்க. ஏனம் அப்படிங்கிற சொல்லுக்கான ஏறு சொல் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம், பன்றி. ஓகேங்களாங்க. பாத்திரம், பன்றி அப்படின்னாலும் அது ஏனம் அப்படிங்கிற சொல்ல குறியக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி ஏற்றம். ஓகேங்களாங்க. ஏற்றம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் இறைக்கும் கருவி, உயர்வு. ஓகேங்களாங்க. நீர் இருக்கும் கருவி, உயர்வு, இது எல்லாமே ஏற்றம் சொல்லக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி ஐயம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அச்சம். ஓகேங்களாங்க. அச்சம், பிச்சை. ஓகேங்களா. இது எல்லாமே ஐயம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். அதே மாதிரி ஓதி அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கூந்தல், ஓதுபவன், ஓந்தி. ஓகேங்களாங்க. கூந்தல், ஓதுபவன், ஓந்தி, இது எல்லாமே ஓதி அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள். கலை அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேறு சொற்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடை, கல்வி, கலைத்தல். ஓகேங்களாங்க. ஆடை, கல்வி, கலை.